தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பின்னர் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அருணாச்சலத்தின் குடும்பத்தினரை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி எம்பி, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது அருணாச்சலத்தின் மரணம் காவல்துறை தாக்குதலால் ஏற்பட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சார்பில் ஆறுதல் தெரிவித்தும் திமுக எப்போதும் அவர்களுடன் இருக்கும் என்றும் கனிமொழி உறுதியளித்தார். போலீஸ்காரங்க வந்து செட்டரை திறக்கவும் 120 பாட்டில் அங்கே உள்ள இருந்திருக்கு. இல்லை செட்டரை தான் திறந்துருக்கான். உடனே 120 பாட்டில் இருந்துச்சுமா, அதனால இப்போ நாங்கள் பிடிச்சிருந்தோம். இல்லை பாட்டில் அடிச்சிருக்காங்க. அவங்க சொட்டரை திறக்கவுமே இப்படியே அடிச்சிருக்காங்க. அடிச்சு போட்டு உள்ளே கொண்டுட்டு போயிருக்காங்க. அவங்க கொண்டு போன பிள்ளைய தங்க தெரியவே இல்லை. சாயங்காலம் சொல்லவே இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு தான் எனக்கு தகவல் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் போகிறேன், அங்கே உட்காந்துருக்கேன். பிள்ளைய போய் இப்போ வாங்க போயிருக்கேன். ஏமா சீக்கிரம் வர சொல்லுமா, தம்பி வர சொல்லு, அப்பா வர சொல்லு அப்படின்னா. என்னடா அப்படின்னு நம்ம திருப்பி அந்த வரலாம். சரி ஏம்மா பார்த்துட்டிங்களே, வெளியே வெயிட் பண்ணுங்க, வருவான் பையன் வருவான் அப்படின்னாங்க. உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுங்கம்மா, ட்ரெஸ்லாம் கொண்டு வந்துருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்துருக்கேன், காசு இருக்கா அப்படின்னாங்க. காசுலாம் இருக்குது, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடையும் கொண்டு கொடுத்தேன். அப்புறம் ரேகை வைக்க போகிறான் பையன். சாப்பாடு வாங்கிட்டாங்க. சாப்பாடு வாங்கிட்டு கொடுங்க. சரின்ட்டு உள்ளே போய் சாப்பிட்டு வந்தான். அப்புறம் இப்போ தீர்ப்பு பாசில் கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. என்னடா சாப்பிட்லையான்னு. இல்லைம்மா எனக்கு முதுகுலாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்குதும்மா, நெஞ்செல்லாம் வலிக்குமா, எனக்கு தண்ணி கூட குடிச்சுங்க, எனக்கு சாப்பிட முடியலம்மா, நீ சாப்பிட்றியாம்மா அப்படின்னா. நீயே சாப்பிட எதுக்குறா, எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். அந்தால போனான், உள்ளே போன பையன். அப்படி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு பாத்ரூம் ரொம்ப அவசரமாக வந்துடுச்சுமா. அது வந்து பாத்ரூம் ரொம்ப அவசரமாக வந்துச்சு. அப்படி போகணுமா அப்படின்னாலும் ஒரு லேடி சொன்னாங்க, போலீஸ்காரங்க சொன்னாங்க, இது பாத்ரூம் பொது பாத்ரூம் அங்கே இங்கே உள்ளே கிடையாதுமா, பொது பாத்ரூம் அங்கே இருக்குது, அங்கே போங்க. ஸோ அப்படி பிள்ளையே கொண்டுட்டு தான் நினச்சேன். இல்லை அங்கே தான் இருக்கும் பிள்ளைலாம், நீங்கள் அங்கே போங்கம்மா, இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துச்சு. நானே உட்காந்துட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் வரவில்லை. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 7 ஆச்சு. நான் செல்ஃபி பார்த்துட்டே இருக்கேன். மணியே தெரியல. மணி போகணும் தெரியல, என் பிள்ளை போகணும் தெரியல. அப்போ பார்க்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் மணி 9 ஆகுதுங்க. ஒரு மொட்டைப்பட்ட பையன் பிளாக் ஷர்ட் போட்டுருக்காங்கம்மா. அந்த பையன் போனால் நம்ம பார்த்துங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பையனை கொண்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஏதோ கீழே வந்துட்டா, என்னமோ ரத்தமாக வந்துச்சு, என்னமோ அடுத்து வச்சுக்கிட்டு அவங்க போலீஸ்காரங்க தூக்கிட்டு போகிறாங்க. ஜிஹெச்சுக்கு எங்கிட்டு போனோம்மா, ஜிஹெச்சுக்கு தான் கொண்டுட்டு போகிறாங்க அப்படி சொன்னாங்க. நான் உடனே ஸ்பாட்டில் உடனே போயிட்டேம்மா. நான் போய் பார்க்க நல்லா அப்படி கிடக்காம்மா. அடிச்சு தானே கொண்டுட்டாங்கம்மா. இந்த போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டுட்டாங்க. உங்க கூட தான் இருக்கோம். நீங்க தைரியமா எந்த சப்போர்ட் வேணாலும் எல்லாத்துக்கும் நாங்க கூட இருக்கோம். எல்லாருமே கூட இருக்கோம் உங்களுக்கு. அதனால நீங்க அண்ணனும் சொல்லி அனுப்புனாங்க, ஸ்டாலின் அண்ணனும் சொல்லி அனுப்புனாங்க. உங்களை பார்த்து சொல்ல சொன்னாங்க. நீங்க வந்து தைரியமா நில்லுங்க, நாங்க கூட இருக்கோம், சரியா? பின்னர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்ததாக கூறப்படும் வழக்கறிஞர் தாஸ் தாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் லிங்ககுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்த கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசுகையில், லிங்ககுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வழக்கில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். காவல்துறையை நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் இதுவரை இந்த 2 சம்பவங்கள் குறித்தும் எந்த விளக்கமும் அளிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு அனைவருக்கும் சமமாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். ஸ்டேஷன்லேயே பார்த்துட்டு இருந்தோம்மா. நான் கொஞ்சம் முன்னாடி அங்கேருந்தே பார்ப்போம். வர சொல்லிட்டு உடனே அப்படி பார்த்து வீட்டுக்கு போகல, டிஸ்பிளேஸ்க்கு தான் போயிருந்தேன், கம்ப்ளைண்ட் தான் போயிருந்தேன். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் வரக்கூடாது போகணும்னு கட்டி விட்டாங்க. 6 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற பக்கம் காலையில் போய் லிங்ககுமார்
என்பவர் அவருடைய இடத்துல கட்டி இருக்கக்கூடிய கடையை இடிக்க வேண்டும், அந்த இடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ஒருவர் தாஸ் என்பவர் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு திரு லிங்ககுமார் அவர்கள் பல முறை முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா காவல்துறை அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. குற்றம் நடந்த அன்று அந்த லிங்ககுமார் அவர்கள் கடை கட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கு ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தாஸ் என்ற அந்த வழக்கறிஞர் அவரோடு பல பேரை அழைத்து கொண்டு வந்து அந்த கடையை இடிச்சிருக்காங்க. அதை தடுக்க போன லிங்ககுமார் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி, மகள், 19 வயது மகள், அது மட்டும் இல்லாமல் 16 வயது அவருடைய மகன், இவங்க எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர்ல யார் தாக்கினார்கள் அப்படிங்கறத கொண்டு வரப்படவே இல்லை. தாஸ் என்பவர் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகே சேர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்லிக் கொள்கிறார். அதனால காவல்துறை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி நானும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் மேயர் அவர்களும் லாக்அப்ல காவல் அருணாச்சலம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். அதுவும் மிக மர்மமான முறையில எந்தவித தெளிவும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு பெற்றோர்களுக்கும் தெரியாம ஒரு மூடு மந்திரமாகத்தான் பல கதைகள் ஒவ்வொரு நேரமும் ஜோடிக்கப்படுகிறது. காவல்துறையை தன்னிடம் நேரடியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இதுவும் இந்த லிங்கராஜ் அவர்களுடைய குடும்பம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அதுல ஈடுபட்டிருக்காருன்ற ஒரே காரணத்திற்காக இங்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய காவல்துறை அவருக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்று ஒன்று இருக்கா, இல்லைன்னா அது சில பேருக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா 70 நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியல.